தொடர்ச்சியாக படிக்க இருக்கிறோம். கடந்த வருடத்தில் தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகங்களை தொடர் வேத பாடங்களாக நாம் படித்து தானியேல் தீர்க்க தரிசனுடைய முக்கியமான சத்தியங்களை நாம் படிக்கும்படியாக பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வருடம் துவங்கின பொழுதே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் சத்தியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு ஜெபம் தொடர்ச்சியாக கடந்து கொண்டே இருந்தது. அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நாளிலிருந்து நமக்கு கொடுக்கிறார். தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களை எந்த ஒரு ஆத்துமா புரிந்து கொள்கிறதோ அந்த ஆத்துமா பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமான ஆத்துமா என்ற காரியத்தை காட்டிலும் வேத புத்தகம் என்ன சொல்லுது என்பதை ஒரு கணம் நான் உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சத்தியத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி கை கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேதாகமம் சொல்லுது, பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுதுங்க. நான் சமீப காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை ஆராய்ந்து அதனுடைய தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து படிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றத்தை பரலோகத்தின் ஆண்டவர் கொடுத்தாருங்க. நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை என் திருச்சபையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ரொம்ப எளிமையான முறையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருந்தது. ஸோ அந்த வாஞ்சையை இந்த நாளில் நிறைவேற்ற பரலோகத்தின் ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. நான் ஒரு கேள்வியோடு கூட இந்த நாள் வேத பாடத்துக்கு நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனே அதில் படிக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படின்னா உங்கள் நினைவுக்கு என்னங்க வரும்? ஒவ்வொரு கருத்து அப்படியே சொல்லாங்களா? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படின்னாலே உங்கள் நினைவுக்கு வருவது என்ன வரும்? முத்தூது வரும். வேற என்னங்க வரும்? ஈவென்ட்ஸ். முத்தூது அப்படின்னு சொன்னீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாலே முத்தூது தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? வேற என்னெல்லாம் ஞாபகம் வரும்னு கேட்குறேன் நான். 7 வாதைகள் ஞாபகம் வரும், மிருகத்தின் முத்திரை ஞாபகம் வரும், வேற என்ன ஞாபகம் வரும்? 144,000 பேர் ஞாபகம் வரும். வேறங்க இயேசுவினுடைய 2ஆம் வருகை 7 எக்காலம் அப்படின்னு ஞாபகம் வரும். வேற 7 சபைகள் அந்த சத்தியம் நினைவுக்கு வரும். இன்னும் 1000 வருட அரசாட்சி நினைவுக்கு வரும். ஓகே, புதிய வானம் புதிய பூமி அப்படின்ற சத்தியம் நினைவுக்கு வரும். உண்மைதான், நீங்க சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே உண்மைதான். நான் இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ளாகவும் இருந்த வார்த்தைகள் இதுதான். ஒரு முறை எங்க சார் கேட்டாங்க, ரெவலேஷன் அப்படின்னா உங்கள் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் சொன்னேன். 7 முத்திரை, 7 எக்காலம், 7 சபை, மாபெரும் ஆன்மீக போராட்டம், அதை தாண்டி மிருகத்தின் முத்திரை, முத்தூது, இது எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஒரு கணம் நான் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது எல்லாமே இதுதான். ஆனால் உண்மையாகவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படின்னா நினைவுக்கு வர வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? தமிழில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போம் வாங்களேன். அந்த 1வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். தமிழில் வருது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் இதே வசனத்தை ஆங்கிலத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வார்த்தை வருது. அந்த அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னா ரெவலேஷன் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். சரியான மொழிபெயர்ப்பு ஆங்கில பதத்தில் இந்த தமிழுக்கான முதல் வாக்கியத்தை வாசிக்கும் போது முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ரெவலேஷன் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் யாரை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா முதலாவதாக யாரை தான் வெளிப்படுத்துது? அது இயேசு கிறிஸ்துவ தான். அதனால தான் கேள்வியை வச்சேன், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்னா உங்கள் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னு வச்சேன். பெரும்பாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகங்கள் அப்படின்னு வரும்போது இதுதான் நமக்கு நினைவுக்கு இருக்கும். ஏன்னா
இந்த பூமியிலே நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கிற நமக்கு எதுதான் நினைவுக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த சம்பவங்கள் தான் நினைவுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு வசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். என்னங்க சொல்லுது வசனம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும். நீங்க சிந்திச்சு பாருங்க, வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்குது? 66 புத்தகம். இப்ப 66 புத்தகத்துல 65 புத்தகம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துது அப்படின்னா 66வது புத்தகமும் யாரை தான் வெளிப்படுத்தும்? பெரும்பாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகங்களை நாம் திருச்சபையில், நம்முடைய திருச்சபையில் நாம் ஆராய்கிற பொழுது சின்ன கொம்பு, இந்த முத்தூது, மிருகத்தின் முத்திரை, 7 சபை, 7 எக்காலம், 1000 வருட அரசாட்சி, இயேசுவின் 2ஆம் வருகை, புதிய வானம் புதிய பூமி, இதையே பார்த்து பார்த்து பழகி போன நாம யாரை பார்க்க மறந்துட்டோம்? இயேசுவை பார்க்க மறந்துட்டங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் மொத்தம் 22 அதிகாரங்கள் உண்டு. இந்த 22 அதிகாரங்களும் யாரை பற்றி வெளிப்படுத்துகிறது, யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறது. இயேசு இல்லாம ஒரு சத்தியத்தை நம்ம படிப்போம்னு வச்சுக்கங்களேன், அதுல பிரயோஜனமே இல்லைங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னும் நாம் மனம் மாற்றம் அடையாதவர்களாய், குணம் மாற்றம் அடையாதவர்களாய், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் பார்க்க வேண்டியவரை பார்க்கல, பார்க்க வேண்டாதவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை தெரியுங்களா பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நீங்கள் யாராவது இப்படி படிச்சிருக்கிறீங்களா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இயேசுவை பற்றி எத்தனை முறை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி யாராவது படிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அடுத்த வாரம் யாராவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அடுத்த வாரம் வருகிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இயேசுவை பற்றி எத்தனை இடங்களில் பேசப்படுகிறது அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணுங்க. ஏன்னா முதல் வார்த்தையே வருது, த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை பற்றிய வெளிப்பாடு தான் பாருங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா வந்தார் இல்லைங்களா? மனிதனாய் வந்தவர் யாரை வெளிப்படுத்துறேன்னு சொன்னாரு? யாரை வெளிப்படுத்துறேன்னு வந்தார் அவரு? என்னை கண்டவன். அப்ப அவர் யாரை வெளிப்படுத்தினாரு? பிதாவை வெளிப்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்குங்க, முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினாரு. ஆனா 2ஆம் வருகையில் யார் யாரை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறார். பாருப்பா, 2ஆம் வருகையில் என்னென்னலாம் நடக்க போகுது பாரு. அதுக்கு முன்னாடி நீ படிக்க வேண்டிய சத்தியங்களை பாரு. இயேசுவை புரிஞ்சுக்க. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பிதாவை புரிஞ்சுக்கன்னு சொன்னாரோ அதே போல பிதாவும் என்ன செய்யறாருன்னா, நீ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படிக்கிற அப்படின்னா முதலாவது யாரை புரிஞ்சுக்கணும்? இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இயேசுவை புரிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? இயேசுவை பற்றி படித்த சத்தியங்கள் எத்தனை சத்தியங்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஆராய்ந்திருக்கிறோமா அப்படி என்பதை முதலாவது யோசித்து பார்க்கணுங்க. நம்ம பாடத்தினுடைய தலைப்பே வெளிப்படுத்தலின் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் அப்படின்பதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் யாரை வெளிப்படுத்துகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்கும் போதும் யாரை பார்க்கணும்? நம்ம இயேசுவை பார்க்கணுங்க. இயேசு எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அவரை பார்த்தாதான் நமக்கு ஒரு தைரியம். அவரை புரிஞ்சிக்காம இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 முத்திரை, 7 சபை, 7 எக்காலம் எதை படித்தாலும் சரி, அவர் இல்லாம படிப்போம் அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனம் நமக்கு இருக்காது அப்படின்ற விஷயத்தை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய ஆரம்பம் இதுதான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் யாரை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். முதல் காரியம். இரண்டாவது காரியம், இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மொத்தம் 22 அதிகாரங்களை உள்ளடக்கியது. 22 அதிகாரம். இந்த 22 அதிகாரத்திலையும் 8 சம்பவங்கள் தான் மொத்தமான இருக்கிற சம்பவங்களே. 8 சத்தியம், பெரிய தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எத்தனை விதமான சம்பவங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா மொத்தம் 8 சம்பவங்கள் தான் இருக்கிறது. அந்த 8 சம்பவங்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். இந்த 22 அதிகாரத்திலையும் 8 சம்பவங்களை தான் படிக்க போறோம். அந்த 8 சம்பவங்களும் இயேசுவை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்ற காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
நான் சமீப காலத்தில் சில யூடியூப் சேனல்ஸை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க நம்ம அட்வென்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க சேனலுக்குள்ளே போனாலே ஒரே செய்தி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செய்தி என்ன அப்படின்னா, சண்டேலாம். ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி அந்த சேனலை பார்க்கறதே நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, எப்போ பாரு சண்டேலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே அது என்ன தோணுது அப்படின்னா, என்னடா இது இப்படியா இருக்கிறதே அப்படின்னு தோணுகிறதுங்க. நான் யோசித்து பார்த்தேன், வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் ஏன் இவங்களுக்கு சண்டேலாம் மட்டும் தெரியுது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன் இயேசு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஒரு மிஸ்டேக் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் அந்த தவறாமை இருந்ததை என்னால் புரிந்து கொள்ளப்பட முட்டதுங்க. எப்படி தவறாமை புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னா, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை பாருங்க. 7 சபைகளை பற்றி ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னாடி 2 தரிசனங்களை கொடுப்பார். 2 தரிசனங்கள். முதல் தரிசனம் என்ன தெரியுங்களா? எந்த சபை, 7 சபையா இருக்கட்டும், 7 முத்திரையா இருக்கட்டும், 7 எக்காலங்களா இருக்கட்டும், எல்லாம் தொடரும் போது வருகிற தரிசனம் என்னன்றதை ஒரு சாம்பிள் பார்க்கலாங்களா? பாங்களேன். 7 சபை துவங்கும் பொழுது என்ன காரியம் வருகிறது அப்படி என்பதை கொஞ்சம் நீங்கள் வாசிப்போம். எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்துல வாசிக்க போகிறேன். 7 சபையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன தரிசனம் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இப்ப அனுப்பு என்று விளம்பிட்டு என்ன வருது நான் பாருங்க. அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்தி விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும். சொல்லுங்க, இந்த 7 சபையை நாம் படிப்பதற்கு முன்பதாக முதலாவது ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. என்ன தரிசனம் கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய தரிசனம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பூலோக சம்பவத்தை வேதாகமம் பேசுவதற்கு முன்பதாக என்ன சம்பவத்தை பேசும் அப்படின்னா, பரலோக சம்பவத்தை பேசும். முதலாவது இயேசுவை பார்க்கணும், பரலோகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். அங்க பார்த்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பூலோகத்தில் என்ன சம்பவம் நடைபெற போகிறது என்பதை பார்க்கணும். இங்க 7 சபைகளை பற்றி பேச போறாங்க. 7 சபைகளை பற்றி பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்பதை அங்க சொல்றாங்க. 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறோம் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த பகுதியில் இயேசு இருக்கிறாரு? 7 பொன் குத்து விளக்கு எங்க இருக்குங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்க இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அப்ப 7 சபைகளை பற்றி பேசும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவர் எங்க இருக்கிறாரா? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அது அவங்க இருந்து என்ன செய்யறாரு என்பதை கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனமா கவனிங்க. கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். 15வது வசனத்திலிருந்து, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இந்த 7 நட்சத்திரமும் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். 7 சபையினுடைய. அப்ப ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்து கையில 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பூலோகத்தில் அவருடைய திருச்சபைக்கு சில பாடுகளும் கஷ்டங்களும் நடைபெற போகிறது. அந்த பாடுகளும் கஷ்டங்களும் பூலோகத்தில் அவருடைய திருச்சபைக்கு நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைப்படாதீங்க. அந்த சபையெல்லாம் யாருடைய கரத்தில் இருக்குது? என்னுடைய கரத்தில் இருக்குது. உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்ற விஷயத்தை முதலாவதாக கிறிஸ்து சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தக சத்தியங்களை படிக்கும்போது முதல் விஷயம் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2வது காரியம், எந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாகும், எந்த தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியாகவும் 2 காரியங்களை பார்க்கணும். பூலோக சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பதாக பரலோகம் எந்த சம்பவத்தை காட்டும்? பரலோக சம்பவத்தை காட்டும். இந்த 2 விஷயத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 7 சபை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க,
7 முத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, 7 எக்காலம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இந்த பூலோகத்தில் நடைபெற போகிற சம்பவங்களை காட்டுவதற்கு முன்பதாக பரலோகத்தின் சம்பவங்கள் ஆண்டவர் காட்டுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, பூலோகத்தில் நடைபெறுகிற எந்த சம்பவங்களும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடைபெறவில்லை. அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் பாருங்க இந்த விதமான எழுத்து முறையில் இந்த தரிசனங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணுங்க. 2வது காரியத்தை படித்தோம். 3வது காரியத்துக்கு வருவோம். அப்படின்னா அந்த 3வது காரியம் என்ன அப்படி என்பதை நம்ம ஒரு கணம் யோசிக்கணும். இங்கே சிந்திச்சு பாருங்க, ஏன் பூலோக சம்பவங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் பரலோக சம்பவத்தை பார்க்கணும் அப்படின்னா, லூக்கா எழுதின நற்செய்தி புத்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி புத்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்களேன், என்ன சொல்லுது? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பா சில சம்பவங்கள் பூலோகத்தில் நடைபெற போகுது. இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறும் பொழுது இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க யாரை பாருங்க? என்ன பாருங்கப்பா, பரலோகத்தில் இருக்கிற நடைபெறுகிற சம்பவங்களை பாருப்பா. 7 சபையை படிக்கிற நீங்க அந்த 7 சபையில் நடைபெறுகிற சம்பவங்களுக்கு முன்னாடி அந்த 7 சபை யாருடைய கரத்தில் இருக்குதுன்னு பாருங்கப்பா. 7 முத்திரையை படிக்க போற நீங்க அந்த 7 முத்திரையின் காலத்துல திருச்சபை எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தாலும் அந்த உபத்திரவங்கள் மத்தியில பரலோக தரிசனம் கொடுக்கப்படுகிறது. நீ பரலோகத்தை பார்த்துட்டு பூலோகத்தை பாருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த விதமாக தான் இந்த முறைகளை அமைத்து வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்கள் எந்த சத்தியத்தை நீங்க படிச்சாலும் பரலோக தரிசனத்தை பார்க்கணும். பரலோக தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேதம் எந்த தரிசனத்தை சொல்லும்? பூலோகத்தில் நடைபெற போகிற தரிசனங்களை சம்பவங்களை சொல்லிக் கொடுக்கும். இந்த 2 விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக கவனம். ஏன் அப்படின்னா வேதவசனம் சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை ஏந்திரீங்களா? பூலோக சம்பவங்களை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், நம்மால் இந்த சத்தியத்தில் நிலைநிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய உபத்திரவங்கள் எல்லாம் நடைபெற போகிறது. இந்த உபத்திரவங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் மனம் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஆனால் இந்த பூலோக சம்பவங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் பரலோக சம்பவத்தை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 7 சபையா தேவன் 7 சபையை கையில் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த உபத்திரவம் தேவ ஜனங்களுக்கு இருக்கிறதா? இந்த உபத்திரவங்களை தேவ ஜனம் அனுபவிப்பதற்கு முன்பதாக இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் நடைபெற போகிற சம்பவங்களை வேதம் காட்டுவதற்கு முன்பதாக பரலோகத்தில் நடைபெறுகிற சம்பவத்தை தெளிவாய் காட்டும். முதல் காரியம், வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் யாரை தான் வெளிப்படுத்தும்? இயேசுவை வெளிப்படுத்தும். அப்போ எந்த பகுதியை படித்தாலும் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, எந்த தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியும் பரலோக சம்பவத்தையும் பூலோக சம்பவத்தையும் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பூலோக சம்பவத்தை படிக்கிற நாம பரலோகத்தில் அந்த சம்பவங்களின் போது என்ன நடக்கிறது என்பதை என்ன பண்ணணும்? தெளிவாய் படிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாய் புரிஞ்சுக்கணுங்க. 3வது காரியம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் ஆண்டவர் சில மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வாக்கியம் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? வசனம் என்னங்க சொல்லிச்சு? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறத கை கொள்கிறவர்கள், படிக்கிறவங்க, இவங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இதை சொன்ன வேதாகமம் இதற்கு எதிர்கருத்து ஒரு கருத்தை வைக்குது பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 22:18 பாருங்க. இங்க ஆசீர்வாதத்தை சொன்ன வேதம் அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது வாக்கியம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வேதாகமம் சொல்லுது, முதல் காரியம், இதை நீ படிச்ச அப்படின்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை படிச்சா நீங்க பாக்கியவான்களை மாற முடியும்னு வேதம் சொல்லிச்சு. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உள்ளதை உள்ளபடியே என்ன பண்ணுமா? சொல்லணுமா?
இந்த சத்தியத்தை ஒருவேளை யாராவது கூட்டியோ குறைச்சியோ சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எது காத்திருக்குதான்? வாதை காத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 22 அதிகாரங்களை படிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏதாவது கூட்டுக்கிறோமா குறைக்கிறோமா என்பதை என்ன பண்ண சரியாய் கவனிக்கணும். அப்படி கவனித்து இந்த சத்தியங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஸோ நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்கிற 8 சம்பவங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 8 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் போர்டுக்கு முன்னாடி வந்துடுறேன். சரி, இந்த 22 அதிகாரத்திலையுமே மொத்தம் எத்தனை சம்பவம் இருக்குன்னு சொன்னாங்க? 8 சம்பவங்கள் மாத்திரம்தான். அந்த 8 பெரிய சம்பவங்களை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். அதில் முதல் சம்பவத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் சம்பவம் எங்கே தொடங்குது அப்படின்னா 7 சபைகள். 7 சபைகள், இதுதான் முதல் தீர்க்க தரிசனம். இரண்டாவது 7 முத்திரைகள். முத்திரைகள். மூன்றாவது 7 எக்காலங்கள். எக்காலங்கள். நான்காவது இந்த 7 எக்காலங்கள் முடிந்ததுக்கு பிறகாக 4 மாபெரும், அதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற ஒரு சத்தியம் இருக்கிறது. மாபெரும் ஆன்மீக போராட்டம். சரி, இது 4, 5, 6, 7, 8. இந்த ஆன்மீக போராட்டத்துக்கு பிறகாக 7 வாதைகள். 7 வாதைகள். இந்த 7 வாதைகள் இருக்கும். 6வது சம்பவம், இதில் 7 வாதைகளுக்கு முடிஞ்சது பிறகு போலியான ஒரு ஸ்திரீ, அந்த போலியான ஸ்திரீயை குறித்து நம்ம படிப்போம். எப்படி இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் இது உண்மையான ஸ்திரீ அப்படின்னு கூட போடலாம். அடுத்த வார்த்தை ஸ்திரீனா என்னங்க அர்த்தம்? சபை, உண்மையான சபை. அதுதான் மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்ற கருத்தை நம்ம உள்ள வைக்கிறோம். இந்த 7 வாதைகளுக்கு பிறகு போலியான ஸ்திரீ. இந்த போலியான ஸ்திரீ அப்படின்ற காரியங்களை நம்ம படிப்போம். இந்த 7வது சம்பவம் 1000 வருட அரசாட்சி. 8வது சம்பவம் புதிய வானம் புதிய பூமி. இந்த 8 சம்பவங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்குது. இந்த 8 சம்பவங்களை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் தனித்தனியாக பிரித்து படிக்க போகிறோம். சரி, இந்த 8 சம்பவங்களை படிக்கும்போது 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த 2 காரியங்கள் என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஒவ்வொரு சம்பவங்களை படிக்கும் போதும் 2 காரியங்களை மனசில் வச்சுக்கணும்னு சொன்னேன். என்ன 2 காரியம்? வெரி குட். ஒன்று, பரலோக சம்பவத்தை பார்க்கணும். இரண்டாவது பூலோக சம்பவம். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய திருச்சபைகளில் பூலோக சம்பவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க எதை பார்க்கறதில்ல? பரலோக சம்பவத்தை பார்க்கறதில்ல. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நபர், நான் யூடியூப்பில் சொன்னேன் பார்த்தீங்களா, சண்டேலான்னு, அதே விஷயத்தை வாட்ஸ்அப்பில் எப்போ பார் போட்டுக்கிட்டே இருப்பார். நான் யோசித்தது உண்டு, எப்பயாவது ஒரு முறை
பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்ற விஷயத்தை ஏன் இவங்களால போட முடியலை அப்படின்னும் போது தான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய அந்த ஆர்டர் ஆஃப் ஈவென்ட்ஸை அவங்க என்ன பண்ணல, சரியா புரிஞ்சிக்கல. ஏன்னா 7 சபைகளை பற்றி பேசும்போது பரலோக சம்பவத்தையும் பேசும், பூலோக சம்பவத்தை பற்றியும் பேசும். 7 முத்திரைகளை பற்றி பேசும்போது பரலோக சம்பவத்தையும் பேசும், பூலோக சம்பவத்தையும் பேசும். 7 எக்காலங்களை பற்றி பேசும்போது பரலோக சம்பவத்தையும் பேசும், பூலோக சம்பவத்தையும் பேசும். இதே போலதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் பேசுகிற பொழுது வேதாகமோ தெளிவாய் இந்த 2 காரியங்களை வைத்து தான் பேசும் என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இதை போர்டில் எழுதி போட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படின்னாலே அது எதுங்க புரியாத புத்தகம், எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் படிச்சிடுவோம், படித்த நமக்கு அதில் உள்ள உண்மையான சத்தியம் என்ன பண்ணாது, தெரியாது. ஏன் அப்படின்னா வேத வசனம் சொல்லுது, இந்த வேத வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்கிறவனும் யாரா, பாக்கியவான். ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, ஒவ்வொரு செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபைகள் விசுவாசிகளும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தக சத்தியத்தை புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆண்டவர் எப்போ வந்திருப்பாருங்களா. ஏன் ஆண்டவர் வரல அப்படின்னா அவருடைய ஜனம் ஆயத்தம் ஆகல. அவருடைய ஜனம் ஏன் ஆயத்தம் ஆகல அப்படின்னா இந்த சத்தியத்தினுடைய சாராம்சங்களை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்ற காரியத்தை புரிஞ்சுக்கணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நான் கொஞ்சம் அழைச்சிட்டு அடுத்த காரியத்துக்கு போறேங்க. சரி, சரி, அடுத்த காரியத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒரு மிக முக்கியமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த சத்தியங்களை படிச்சா ஒரு ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப சாத்தான் சும்மா இருப்பானா? சாத்தான் சும்மா இருப்பானா? புரியுற மாதிரி கேட்குறேன் பாருங்க. வேதாகமத்தில் மொத்தம் 66 புத்தகங்க. 66 புத்தகங்களும் படிக்கும்போது ஈஸியாக கொஞ்சம் புரியுது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மட்டும் படிக்கும்போது என்ன பண்ண மாட்டுது, புரிய மாட்டுது. சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வருதுன்னு சொல்றாங்க, பூமியிலிருந்து எழும்பி வருதுன்னு சொல்றாங்க, 10 கொம்புன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் அடையாளமாகவே பேசப்படுது இல்லைங்களா? இந்த கேள்வி எப்பயாவது உங்களுக்கு எழுந்திருக்குதான்னு பாருங்க. ஆண்டவரே, 65 புத்தகத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே, சாரி 64 புத்தகங்களை வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனா ஏன் இந்த தானியேல் வெளிப்படுத்தல மட்டும் கொம்பு, சின்ன கொம்பு, பெரிய கொம்பு, 10 காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டவரே எல்லாவற்றையும் அடையாளமாய் பேசியிருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த எண்ணம் எப்பயாவது உங்க உள்ளத்துல எழும்பது உண்டுங்களா? எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? எல்லா புத்தகமும் புரியுது, ஏன் இந்த தானியேல் வெளிப்படுத்தல் மட்டும் புரியல அப்படின்னு சொல்லி எப்பயாவது நீங்க யோசித்தது உண்டான்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பாக படிக்கும்போது சில நேரங்கள் நம்ம சிந்திச்சிருப்போம். ஆண்டவர் பாருங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை ஒரு இலக்கிய முறையில் எழுதியிருக்கிறார். அந்த இலக்கியத்தின் பேர் அப்படி என்ன அப்படின்னா கயாஸ்மிக். கயாஸ்மிக் இது ஒரு இலக்கியம். நான் இந்த சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. ஏன் ஆண்டவர் இந்த கயாசிக் முறையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களை எழுதினார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆண்டவர் பாருங்க, இந்த சத்தியத்தை எல்லோராலையும் புரிஞ்சிக்க முடியாது. யாரால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லிச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யார் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு பைபிள் வசனம் சொல்ல போது பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. யாருக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் புரியும்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். இந்த சத்தியம் எல்லாருக்கும் புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும்னா யார் தேவனுடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரியும். தேவனோடு யார் ஒரு உண்மையான முறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தியம் புரியுங்க. நான் 2 காரியம், மிக முக்கியமான காரியம் இருக்கிறது, நான் அதை சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். இந்த கயாஸ்மிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணாடி பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பிரதிபலிப்பு. இந்த கண்ணாடி பிரதிபலிப்புனா என்ன அப்படின்னா தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு போய் கமாண்ட்ரியை படிங்க, மற்ற புத்தகங்களை படிங்க, இப்படி எல்லாம் ஆண்டவர் விடலைங்க. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா
ஒரு சத்தியத்தை படிக்கிறோம், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அந்த சத்தியத்துக்கான விளக்கத்தை ஆண்டவர் எங்க தெரியுமா வச்சிருக்கிறாரு? இதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தான் வச்சிருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, ஏசாயா 34:16, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை. அதை தான் பாருங்க, இந்த கண்ணாடி பிரதிபலிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு சத்தியத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த சத்தியத்துக்கான விளக்கம் அதே புத்தகத்தில் இருக்குது. நான் சொன்ன மொத்தம் எத்தனை சம்பவங்கள் சொன்னங்க? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எத்தனை சம்பவம் இருக்குது? 8 சம்பவங்கள். இந்த 8 சம்பவங்களும் ஜோடியா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 4 ஜோடிகள் வரும். அந்த 4 ஜோடிகள் என்ன என்பதை ஒரு கணம் நம்ம பார்ப்போம். பாருங்களேன், முதல் சம்பவம் எதுங்க சொன்னோம்? 7 சபை. இந்த 7 சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட திருச்சபை. அதாவது தேவனுடைய திருச்சபை எப்படியெல்லாம் உபத்திரவங்களை அனுபவித்து வருகிறது அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். 7 சபைகளை பற்றி எந்த அதிகாரத்தில் எந்த அதிகாரம் பேசுது? 1லிருந்து 3 வரைக்கும் பேசுகிறது. இப்போ இதனுடைய கண்ணாடி பிரதிபலிப்பு, இந்த உபத்திரவப்பட்ட திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வேத பகுதி சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். இந்த 7 சபையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திருச்சபை உபத்திரவப்படுத்தப்பட்டது, இந்த திருச்சபை உபத்திரவத்தை அனுபவித்த திருச்சபை, இந்த திருச்சபை என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை வாசிக்க முடியும். இதான் கண்ணாடி பிரதிபலிப்பு. இதற்கான ஆசீர்வாதங்களை நீங்க வெளியில போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை படிச்சோம் அப்படின்னா தெளிவாய் புரியும். 2வது சம்பவம் பாருங்களேன். இதுல 4வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் ஒரு மிக முக்கியமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த 8வது அதிகாரம் வரைக்கும் திருச்சபை எப்படி துன்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உபத்திரவத்தை அனுபவிக்குது 7 திருச்சபை. இந்த 7 திருச்சபை என்ன ஆசீர்வாதத்தை பெறும் என்பது 21வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 4வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் திருச்சபை துன்பப்படுகிறது, நியாய தீர்ப்பை அனுபவிக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கான ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்க போய் படிக்க முடியும் அப்படின்னு வரும்போது 19வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும். நான் சொன்னேன் 8 சம்பவம் 4 ஜோடியா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இப்படிதான் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பாருங்களேன், அடுத்த சம்பவம் எந்த அதிகாரம் அப்படின்னா 8லிருந்து 11 வரைக்கும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்குமே 3வது சம்பவம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுது. ஸோ இந்த நியாய தீர்ப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு பேர் எங்க அப்படின்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 19லிருந்து ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 16வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். இது 1, 2, 3, 4. இப்போ 4வது விஷயத்துக்கு வரோம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான ஸ்திரீ. உண்மையான ஸ்திரீ வெளிப்படுத்தல் 12ல் பேசப்படுது. இப்போ இந்த உண்மையான ஸ்திரியை பற்றி வெளிப்படுத்தல் 12 அப்படின்னா, பொய்யான ஸ்திரியை குறித்து வேதாகமத்தில் எந்த அதிகாரத்தில் பேசப்படுது? வெளிப்படுத்தல்ல 17. இதே தாங்க வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய பிரதிபலிப்பு. முதல் 3 அதிகாரத்தை படிக்கிற நாம இந்த திருச்சபை என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறது என்பதை வெளிப்படுத்தல் 21ல் படிக்க முடியும். 4லிருந்து 8 வரைக்கும் திருச்சபை உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்குது. இந்த துன்பத்தை அனுபவித்த திருச்சபை என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறது என்பதை 19லிருந்து 21 வரைக்கும் படிக்க முடியும். 8லிருந்து 11 வரைக்கும் நியாய தீர்ப்பு எக்காலங்களை பற்றி பேசுது. இந்த எக்காலங்களை பற்றி பேசுகிற காரியத்தில் 16வது அதிகாரத்தை படித்து அதுக்கான சத்தியம் புரிய வந்துடுது. உண்மையான திருச்சபை வெளிப்படுத்தல் 12. இந்த 12வது அதிகாரத்தின் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் வெளிப்படுத்தல் 17. 8 சம்பவம் 4 ஜோடிகளாக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் பிரித்து வச்சிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான சம்பவம் சொன்ன பார்த்தீங்களா, சொல்லிட்டு முடிக்க போறேன் நான். இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை வெளிமக்கள் தான் தவறாய் போதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்களும் தவறாய் போதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்களா? என்னங்க நினைக்கிறீங்க இந்த காரியத்தை குறித்து? நம்ம திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்களும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை தவறாய் போதிப்பதற்கு வழி இருக்குதான்னு கேட்கிறேன் நான்.
இருக்குதுங்க. சமீப காலமாய் நம்ம அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஒரு கூட்டம் எழும்பி முத்திரையிடுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. சீலிங் ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து இந்த உபதேசம் வருது அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்கள் நான் ஆலோசித்தது உண்டு. பரலோகத்தின் தேவன் பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை 22 அதிகாரம் 8 சம்பவம் 4 நாளா பிரிச்சு வச்சாரு பாருங்க. அதே போல 2 பகுதிகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கயாஸ்மிக் என்ற முறையில் பிரிச்சு வச்சிருக்கிறார். புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும் இந்த சம்பவத்தை. ஒன்று, கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக நடைபெறுகிற சம்பவம். கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக என்னென்ன சம்பவம்லாம் நடக்கும் என்பதை சொல்ல போறேன். அதே போல இந்த பகுதியில் கிருபையின் காலம் முடிந்ததற்கு பிறகாக நடைபெறுகிற சம்பவம். கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிறகாக. ஏன் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடி நடைபெறுகிற சம்பவத்தை கொண்டு வந்து எங்க தெரியுங்களா பொறுத்துறாங்க? கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிறகாக இருக்கிற சம்பவத்துக்கு பொறுத்துறாங்க. எப்ப சீலிங் அப்படின்னு எப்ப முத்திரையிடுதல் நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க இருக்கிற சம்பவத்தை இங்க வந்து பொறுத்துறாங்க, இங்க இருக்கிற சம்பவத்தை அங்க கொண்டு போய் பொறுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை இப்படி 2 பகுதியை பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு அந்த காரியம் எப்படி வருகிறது அப்படின்னு ஒரு கணம் பாருங்களேன். நான் சொன்னேன் இந்த புத்தகம் கயாஸ்மிக், இதை மறந்துடக்கூடாது. கயாஸ்மிக் அப்படின்னா கண்ணாடி பிரதிபலிப்பு அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா. இப்போ கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை நான் ஒவ்வொன்றா அப்படி எழுதுறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. முதல், போராடும் திருச்சபை. அப்படின்னா என்ன சத்தியம்? 7 சபை. இப்போ இந்த 7 திருச்சபைக்கான சத்தியங்கள் எல்லாம் எதுக்கு முன்னாடி நடக்கணும்? கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக நடைபெறுகிற சம்பவம். இதை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இதை கவனிச்சாதான் வரக்கூடிய நாட்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு சத்தியத்தையும் நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், துன்பப்பட்ட ஸ்திரீ அல்லது உபத்திரவப்படுத்தப்பட்ட ஸ்திரீ. இது எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் 12. உண்மையான திருச்சபை இருந்துச்சுல்ல, உண்மையான திருச்சபையை உபத்திரவப்படுத்தப்பட்ட காரியத்தை வாசிக்கிறோம் இல்லைங்களா. இது எங்க இருக்குது அப்படின்னா கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக நடைபெறுகிற சம்பவம். மூன்றாவது சம்பவம், நியாய தீர்ப்புகள். 7 எக்காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 7 எக்காலங்கள் எல்லாமே நியாய தீர்ப்பு. இதுல இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு படிப்போம் நம்ம. நாலாவது சம்பவம், 8 சம்பவம், அதில் 4 பிரிச்சுக்கிறோம். சரி, ரொம்ப கவனமாக கவனிங்க. 7 சபை, உண்மையான ஸ்திரீ, 7 எக்காலம், 7 முத்திரை. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக. இதுல ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்னு வரும்போது 7 சபை, 7வது சபை, இதுல 7வது எக்காலம், இதுல 7வது முத்திரை. இந்த ஒவ்வொரு சம்பவம் இருக்குது. நான் பின்னாடி அதை உங்களுக்கு விளக்கும் போது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இப்போ கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிறகாக என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றத எழுதுறேன். அதில் கொஞ்சம் பாருங்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். வெற்றி பெற்ற திருச்சபை, அதான் வெளிப்படுத்தல் 21ன்னு சொன்னோம். திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன ரிவார்டு கொடுக்குறார்? 21 எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இரண்டாவதாக காரியம், பலனளிக்கப்பட்ட ஆலயம்.
ஆத்துமா அப்படின்னு போடலாம், பலனளிக்கப்பட்ட ஆத்துமா. இங்கே 7 முத்திரையின் போது தேவஜனம் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. இவங்களுக்கான பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கிருபையின் காலத்துக்கு பிறகு தான், அந்த முடிந்ததுக்கு பிறகு நடைபெற சம்பவம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். 3வது காரியம் வாதைகள். 4வது சம்பவம் வாதைகளுக்கு முன்பாக போலியான ஸ்திரீ பிளஸ் அவளுக்கு வரைபிடுகிற தண்டனை. இது எல்லாமே நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 17, அந்த 17 வருகிற சம்பவம். கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக, கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிறகாக வாதை எப்பொழுது வரும்? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். வாதை எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் இருக்குது. 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு மட்டும் தான் நான் சொல்லி முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1 to 4 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்ப சொல்லுங்க, நான் இதை அழைச்சிட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த சம்பவம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடியா பின்னாடியா? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்கிறேன் நான். யார் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கிறேன். இந்த சம்பவம் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்னாடி நடக்குமா பின்னாடி நடக்குமான்னு கேட்கிறேன். பின்னாடிங்களா? கிருபையின் காலம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு முத்திரை? கேள்வி புரியுதுங்களா? கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு முத்திரை எதுக்கு தேவைப்படுது? முத்திரை என்பது பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 7வது அதிகாரத்தை கொண்டு போய் எங்கே பொறுத்துறாங்க அப்படின்னா, இன்னைக்கு முத்திரையிடுதல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு முடிச்சிடுறாங்க. பல குழப்பங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அநேக தவறான கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தொடர்ச்சி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், கயாஸ்மிக் அப்படின்ற கண்ணாடி பிரதிபலிப்பு என்ற முறையில் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வச்சிருக்கிறாரு. 8 சம்பவங்கள் தான். இந்த 8 சம்பவங்களை படிக்கிற நாம எந்தெந்த சம்பவம் எப்பொழுது நடைபெறும் என்ற விஷயத்தை ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். 7 சபைகள் அப்படின்னு வரும்பொழுது 7வது சபையினுடைய காலகட்டம் எதுங்க? எது 7வது சபையினுடைய காலகட்டம்? 7வது சபை எது? லவோதிகா. அப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? 7வது சபையினுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம். 7 முத்திரை அப்படின்னு வரும்போது 7வது முத்திரை உடைத்த உடனே என்னென்ன சம்பவம் நடக்குது? பரலோகத்தில் அரை மணி நேர அமைதல். அந்த அரை மணி நேர அமைதலுக்கு பிறகாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாரு? வந்துடுற அந்த அரை மணி நேர அமைதல்ல தான் கிறிஸ்து பூமிக்கு வராரு, அவருடைய பிள்ளைகளை கூட்டு போறார். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களிலுமே அந்த சம்பவம் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பலவிதமான குழப்பங்கள். நம்முடைய தீர்ச்சபைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியுடைய கொட்டேஷனையே கொண்டு வந்து திருப்பி மாற்றி போட்டு இது இப்போ நடைபெறுகிற சம்பவம், அது அப்போ நடைபெறுகிற சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நான் அதில் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்திருக்கிறேன். இந்த 7வது அதிகாரத்தில் அந்த காற்று என்பது எதை குறிக்கக்கூடியது இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்கன்னா சண்டேலா. அப்ப சண்டேலா வந்துருச்சு அப்படின்னா கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருத்து எல்லாம் உண்மைதானா? சண்டேலா வந்துருச்சு அப்படின்னா கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சா?
எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்க, வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப எளிமையான முறையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சம்பவமாக விளக்கிட்டே வரப்போகிறேன். 8 சம்பவம் சொன்னால் முடிச்சிடுவேன். 8 சம்பவம் என்னென்ன சம்பவங்க? 7 சபைகள், 7 முத்திரை, 7 எக்காலம், மாபெரும் ஆன்மீக போராட்டம், 7 வாதைகள், உண்மையான ஸ்திரீ, 1000 வருட அரசாட்சி, அப்புறம் புதிய வானம் புதிய பூமி. இந்த 8 சம்பவங்களை நம்ம தனித்தனியாக பிரித்து படிக்கும்போது ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நான் நினச்சேன் ஒவ்வொரு புத்தகமாக விளக்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சம்பவங்களை புரிஞ்சுக்கும் போது தான் சம்பவம் நடந்துருச்சா இல்லை என்பதை பார்க்க முடியும். ஒருவேளை சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நிறைவேறுதலை பார்த்து நம்ம இன்னும் விசுவாசத்தில் வளரணும். ஒருவேளை சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். ஆயத்தம் ஆவதற்காக தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையே நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஒவ்வொரு ஓய்வு நாள் முடிவு ஆராதனையிலும் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் தான் ஒவ்வொரு வேத பாடத்தையும் நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வேத பாடங்களையும் படிக்கும்போது ரொம்ப கவனத்தோடு கவனியுங்க. நாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் அப்படி என்பதை ஒவ்வொரு சம்பவமும் சொல்லிக் கொடுக்கும். இதில் எது எல்லாம் நிறைவேறின சம்பவம், எது எல்லாம் நிறைவேற போகிற சம்பவம் என்பதையும் ஒவ்வொரு கட்டமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியாக படிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்ம இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. நாம் யாவரும் இந்த நல்லது